உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, ஈஸியான, டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஒன்ஸ் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இல்லை அப்படியே வைக்கிறனாலும் வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது தேங்காய் எண்ணெய்னா நல்லா டேஸ்ட்டு வரும். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு இந்த மாதிரி குட்டியாக நறுக்குனது உள்ளே சேர்த்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிட்டு, அடுத்து கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை, இதையும் ஒன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது. தக்காளி மசிய வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு. இதையும் ஒன்ஸ் கலந்துட்டு 1 கப் வேக வச்ச வெள்ளை சுண்டல். இது பார்த்திங்கன்னா குக்கரில் வேகும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சது. பாருங்கள், நல்லா வெந்தது. 6-7 விசில் விட்டு இறக்கி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற இந்த கோதுமை ரவையை உள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு. இது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இது நல்லா கலர நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான கோதுமை ரவை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.